இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு ஸ்லீவ் கட்டிங் பார்க்கலாம். ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது வந்து நார்மல் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்லீவ் கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ இது வந்து நமக்கு வந்து வாங்கும்போது 2 கிளாத்தாக வாங்குவோம். இப்போ இது கரெக்டாக 4ஆக மடிச்சுக்கிறோங்க. சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்கிறோங்க. இப்போ ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு வந்து பிடிச்சடிக்கிறதுக்கு இதை வந்து மார்க் பண்ணி நீங்கள் ஸ்கேல் வச்சுக்கிறோங்க. இப்போ இது வந்து எம்மிங்க்கு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ இது வந்து நம்ம ரெண்டுக்குமே வந்து தையலுக்கு வந்து இது வந்து எடுத்தாச்சு. இப்போ ஸ்லீவை கணக்கு பண்ணி மார்க் பண்ணிக்கிடுவோம். நான் ஸ்லீவ் மாத்திரம் உங்களுக்கு வந்து கட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி ஈஸியாக கட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து. கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் ஸ்லீவை வந்து இந்த மாதிரி நீட்டாக எடுத்துக்கிறோங்க. அளவு வந்து கரெக்டாக பார்த்துக்கிறோங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட சுருக்கம் இருக்கக்கூடாது, நீட்டாக இருக்கணும். இந்த மாதிரி இதுக்கு நேராக வந்து கோடு போட்டுக்கிறோங்க. கரெக்டாக இது தையலுக்கு வந்து இந்த அதாவது சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. எத்தனை தையலுக்கு வந்து கிளாத் இருக்குது அப்படிங்கிறத கணக்கு பண்ணி கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ தையலுக்கு தேவையான அளவு இது வந்து ஆம்கோலோட அளவு. இப்போ ப்ளவுஸோட ரெடி அளவு, தையலுக்குள்ள அளவு. இப்போ ஸ்லீவை வந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம இதிலேருந்து கரெக்டாக இதை வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. தையலுக்கு எடுத்துருக்கோம் பாருங்கள், அதுலேருந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ இதிலேருந்து நம்ம எவ்வளோ இறக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இதிலேருந்து கரெக்டாக 3.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. அளவு வந்து கரெக்டாக இருக்குது, அந்த 3.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்து ஸ்லீவ் வந்து கரெக்டாக அவ்வளோதான். இப்போ கையோட உயரம் எவ்வளோ, ஸ்லீவோட கை சுற்றளவு எவ்வளோ அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஆறு இன்ச்சு வந்து 6 இன்ச்சு கை உயரம், 6 இன்ச்சு தையலுக்கு. கீழே வந்து 1.5 இன்ச்சு தனியாக வந்து எடுத்திருக்கோம். 1 இன்ச்சு வந்து மடிப்புக்கு, 1/4 இன்ச்சு வந்து தையலுக்கு உள்ளது. அதாவது எம்மிங்க்கு வந்து 1 இன்ச்சு எடுத்திருக்கோம். அவ்வளோதான், போதுமான அளவு. இதை வந்து நான் இப்போ கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கை வந்து குடஞ்சி காமிக்கிறேன். கை சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். கை சுற்றளவு எவ்வளோ இருக்குது, ஆம்கோல் அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். 7 இன்ச்சு இருக்குது, 8 இன்ச்சு வந்து ஆம்கோல் அளவு இருக்குது. இப்போ அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஜாயிண்ட் எல்லாம் கிடையாது இதுக்கு வந்து, ஸ்லீவுக்கு வந்து. இப்போ அதை அப்படியே கரெக்டாக அடையாளப்படுத்திக்கிறோங்க. இப்போ இதை வந்து அப்படியே வந்து திருப்பிக்கிறோங்க, பிரிச்சுக்கிறோங்க. பிரிச்சுட்டு அப்படியே வந்து கை வந்து குடஞ்சி கட் பண்ணிடுங்க. நல்லா நீட்டாக வந்து கை வந்து அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு கை குடைய முடியும் பாருங்கள், அந்த அளவுக்கு வந்து கை வந்து குடஞ்சி எடுத்துருங்க. இந்த கை குடையிறது வந்து ரொம்ப உள்வாங்கி வந்து கை குடஞ்சிடக்கூடாது, ஓரளவுக்கு பார்த்துக்கிறோங்க. இந்த 2 இன்ச்சு இந்த பக்கம் 2 இன்ச்சு விட்டுருங்க, அதே மாதிரி இந்த பக்கம் 2 இன்ச்சு விட்டுருங்க. இந்த 1/4 இன்ச்சு ஆரம்பித்து அதை கரெக்டாக மைல்டாக அதை கொண்டு வந்து இந்த கையை வந்து குடஞ்சி எடுத்துருங்க. கை குடஞ்சிட்டு இதை வந்து அடையாளப்படுத்திக்கிறோங்க. எந்த பக்கம் நம்ம கை குடஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக அடையாளப்படுத்திக்கிறோங்க. இப்போ உங்களுக்கு நம்ம மடித்தோம்னா இந்த அளவுக்கு வந்து தெரியணும். இப்போ ஒரு ஸ்லீவ் வந்து நீட்டாக எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டவுட் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.